ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். நான் மறுபடியும் சொல்றேங்க. எனக்குமே டெய்லியும் இந்த சேனல்ல வீடியோ போடணும்னு ஆசை தான். ஆனா 2 சேனலையும் பார்க்கணுன்றப்போ சத்தியமா அதுல டெய்லி வீடியோ போட முடியலங்க. நீங்க சும்மா அதையே கேட்கும்போது வருத்தமா இருக்குங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட கன்வின்ஸ் ஆயிடுங்களேன் ப்ளீஸ். சரிங்களா? சோ இதுக்கு முன்னால நம்ம பண்ணியிருக்க 6 எபிசோட் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா மேல கார்டுல ஒன்னா ஒரே பிளேலிஸ்டா கொடுத்துருக்கேன். அது ஒவ்வொன்னையும் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த எபிசோட பாருங்க. ஆக போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்? அத ஒரு சின்ன ரீகேப்பா சொல்லணும்னா, கில்லர் இன்ஸ்பெக்டரோட அண்ணனை போட்டு தள்ளிட்டான். கொஞ்ச நாள் அந்த சோகத்துல இருந்துட்டு அப்புறம் கில்லர் கடத்தின பையனை காப்பாத்தணும்ன்றதுக்காகவே திரும்ப கில்லரை தேட ஆரம்பிச்ச இன்ஸ்பெக்டர் சில காரியங்களை வச்சு புது டாக்டர் தான் கில்லர்னு முடிவே எடுத்துட்டாரு. இதே சமயம் புது டாக்டர் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு பட்பல அகாஜுகா வேலைகளை காட்டி லாஸ்டா ஹீரோ கூடவே சண்டை போட்டு மண்டைய ஒச்சு மாவளுக்கு வச்சான். அப்ப அங்க வந்த இன்ஸ்பெக்டர் புது டாக்டர் தான் கில்லர்னு நினைச்சு அவனை ஷூட்டே பண்ணிட்டாரு. கடைசியில என்னடான்னா, நம்ம யாரை ஹீரோ நினைச்சிட்டு இருந்தோமோ அவன் காப்பாத்தின குருவியோட தலையவே திருப்பி கொன்னு வில்லத்தனமான ஒரு வேலையை காட்டினான் இல்லீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா வேற ஒரு கதைக்களம். புதுசா ஒரு கில்லர் வரான், புது பேட்டர்ன்ல கொலை நடக்குது, புதுசா ட்விஸ்ட கொடுக்குறானுங்க. அதுலயும் யார் இந்த கொலையெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்றதான் ஹைலைட்டே. உள்ள வந்து என்னதான் நடக்குதுன்னு பாருங்களேன். அதுக்கு முன்னால நம்ம மூவி சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த சேனல் அந்த சேனல் ரெண்டையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ எபிசோட ஓபன் பண்ணா தோஸ்திக்கு பிரசவம் நடக்கிற பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பிரசவம் நல்லபடியா முடிஞ்சு பிறக்கிறது ஒரு ஆண் குழந்தை. குழந்தை பிறந்ததுமே குழந்தையோட அப்பாவான ஹெட் ஹண்டர் அதை தூக்கி கொஞ்சற மாதிரியும், பிறந்த பிஞ்சு குழந்தையோட மூஞ்சில ஒரு சைக்கோ உருவத்தை பாக்குற மாதிரியும் தோஸ்திக்கு ஒரு இமேஜினேஷன். அங்க சீனை முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா அதே தோஸ்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ண முழிக்க போன எபிசோட்ல புது டாக்டர் இவங்க வீட்டுக்கே போய் ஒரு விஷயம் பேசினான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மா, உன் பையன் ஒரு கொலைகாரன்னு நீ கண்டுபிடிச்சிட்டல்ல அப்படின்ட்டு. அப்ப அங்க ஏதோ ஒரு சலசலப்பு நடந்துச்சு, என்னன்னு முழுசா நமக்கு காட்டல. அதனாலதான் இவங்க மயக்கம் போட்டிருப்பாங்க போல. புது டாக்டர் போனதும் மயக்கமான இவங்களை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பக்கத்து வீட்டுக்காரி இப்ப இவங்க ஏஞ்சதும், அக்கா நீங்க மயக்கம் போட்டதுக்கு உங்க பையன் தானே காரணம், அவன் தானே உங்களை என்னமோ பண்ணிட்டான், இருங்க நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்ல, நீ உன் திருவாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே போதும், என் பையன் என்ன எதுவும் பண்ணல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு தோஸ்தி இங்க இருந்தே புது டாக்டரை கால் பண்ண அந்த டைம் தாங்க இன்ஸ்பெக்டர் புது டாக்டரை ஷூட் பண்ணி அவன் கீழே விழுந்துட்டான். போன் ரிங் ஆயிட்டு இருக்கு, இவனால எடுக்க முடியல. அப்புறம் அவன்கிட்ட வந்த இன்ஸ்பெக்டர் அவன் சட்டை காலரை பிடிச்சி உழுக்குன்னு உலுக்கி எங்கடா நீ கடத்தி வச்சிருக்க பையன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பதில் சொல்லாம அவன் மயக்கமாயிடுறான். அடுத்து ஹீரோ கில்லர் 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்களா. ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போற கில்லரை ரிப்போர்ட்டர் ஒரு ஏக்கமா பாக்குறா. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு லவ்ஸ் ஓடிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். இதுல ஹீரோ கில்லர் 2 பேருக்குமே படுங்காயம். கில்லர் ஹீரோவோட தலையில அடிச்சதுல பிரெயின் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, சர்ஜரி பண்ணணும். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் கில்லரை ஷூட் பண்ணதுல குண்டு பாஞ்சு அவனோட உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அவனுக்குமே சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி முடிகிற வரைக்கும் யாரு பழைப்பா யாரு பழைக்க மாட்டாங்கன்னு உறுதியா சொல்லவே முடியாது. இத டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் வெளியே வரப்போ அங்க வந்த தோஸ்தி, ஏண்டா ஆரம்ப கால ஆண்வண்டு நீ தான் என் பையனை ஷூட் பண்ணியா, ஏண்டா ஒரு பச்சை புள்ளைய அந்த மாதிரி பண்ணன்னு மனசாட்சி இல்லாம கேட்டதும் இன்ஸ்பெக்டருக்கு கோபம் வருமா வராதா? யாரு ஓம் புள்ள பச்சை பையனா? ஐயோ சாரி, யாரு ஓம் புள்ள பச்சை குழந்தையா? ஒருத்தவனை உயிர் போற அளவுக்கு தலையிலே அடிச்சிருக்கான். இப்ப வரைக்கும் அவன் கடத்தின சின்ன பையனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. இப்படிப்பட்ட ஒருத்தவனை பார்த்து நான் பரிதாபம் பண்ணுமா? கோவத்தை கிளப்பாம நவுருமா கொஞ்சம் அப்படின்னு தோஸ்தியை தட்டி விட்டு போகும்போது அதே இடத்துல தான் ரிப்போர்ட்டரும் இருக்கா. அவளை ஒரு கண்ணு விட்டு கிளம்பின இன்ஸ்பெக்டர் இன்னுமுமே கில்லரால கடத்தப்பட்ட பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே. போன எபிசோட்ல கில்லரோட வீட்டை சர்ச் பண்ண வரப்போறாங்கன்ற மாதிரி சும்மா இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டர் மூலியமா அவனை உசு பேத்தினதும் ஒரு பெரிய சூட் கேஸ கார் டிக்கில போட்டு போனான். வழியில அசிஸ்டண்டோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் வச்சு காரை இடிச்சு சூட் கேஸ் அவனோட கார் டிக்கி எல்லாத்தையும் செக் பண்ணியும் கடத்தப்பட்ட பையன் கிடைக்கல. சரி அவனை ஃபாலோ பண்றான்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அதுவும் முடியாம கில்லர் அசிஸ்டன்ட்டுக்கு தண்ணி காரிட்டு தப்பிச்சிட்டான்ல. ஏதோ ஒரு இடத்துல அவனோட பழைய காரை நிறுத்திட்டு அடுத்து வேற ஒரு கார்ல மாறி போயிருக்கான். பழைய காரை அவன் எங்க விட்டு போனானோ அந்த லொகேஷனை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க போயிட்டு டிக்கில ஒரு ஸ்ப்ரேவெல்லாம் அடிச்சு பார்த்தா டிக்கியில ரத்தக்கரை இருக்குன்றது தெரிய வருது. டிக்கில மட்டும் இல்ல, டிக்கியை தாண்டி முன்னால இருக்க ஒரு சின்ன ஸ்பேஸ்லயும் ரத்தக்கரையா இருக்கு. ஒருவேளை அந்த ஸ்பேஸ்ல கூட கில்லர் சின்ன பையனை மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம். எப்படியோ கார் மாதிரி போயிட்டானா சுத்து வட்டாரத்துல இருக்க சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி கில்லர் எந்த கார்ல மாறி எந்த லொகேஷனுக்கு போனான்னு பார்த்தா அது ஒரு நர்சிங் ஹோமுங்க. இப்ப அது ரன்னிங்ல இல்ல, பாழடைஞ்சு போயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னால நர்சிங் ஹோமா இருந்த ஒரு இடம். அங்க போய் சர்ச் பண்ணும்போது இங்க தானே கில்லர் அவன் சூட் கேஸ்ல எடுத்துட்டு வந்து எதையோ ஒண்ணு ட்ரம்ல போட்டு கொளுத்துனா. குறிப்பா ஆபீஸ் கவர் மாதிரி அவன் எதையோ ஒண்ணு கொளுத்துனதை மட்டும் நமக்கு தனியா காட்டினாங்க. இன்ஸ்பெக்டர் கொளுத்தப்பட்ட அந்த ட்ரம்ம பாத்துறாரு. உள்ள எல்லாமே எரிஞ்சு போயிருந்தாலும் எரிஞ்ச நிலைமையில சின்னதா ஒரு பிட்டு மட்டும் கிடைக்குது. கில்லர் கொளுத்தின ஆபீஸ் கவர்ல மீந்த பிட்டு தான் இது. அதுல லோகோ மாதிரி ஒன்னு இருக்கு. இதை இன்ஸ்பெக்டர் எடுத்து வச்சுக்க அதோட நர்சிங் ஹோமுக்குள்ள போய் தரையிலெல்லாம் ஸ்ப்ரே வச்சு பார்த்தா
முழுக்க 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 ரத்தக்கரையா இருக்கு. போலீஸ் எல்லாம் முடிவே எடுத்துட்டாங்க. இந்த ரத்தம் கடத்தப்பட்ட பையனோட ரத்தம் தான். கில்லர் பையனை இங்கேயே வச்சு கொலை பண்ணிட்டு பாடியை பக்கத்துல தான் எங்கேயோ புதைச்சிருப்பான் அப்படின்னு எங்கெங்கயோ பாடியை தேடியும் பையனோட பாடி கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த கில்லருக்கு ஆபரேஷன் நடந்து ஓரளவு தேத்தி கொண்டு வந்துட்டாங்க. இன்னமும் அவன் பழிப்பானான்னு சரியா சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஆபரேஷனே பண்ணணும். இதுக்கு நடுவுல ரிப்போர்ட்டர் என்ன பண்றா, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க கில்லரை ஒரு பாவமா பார்த்துட்டு இவ எங்கேயோ ட்ராக் எல்லாம் தாண்டி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாழடைஞ்ச இடத்துக்குள்ள போறாங்க. உள்ள போனதுமே இதுக்கு முன்னால அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்க மாதிரி ரிப்போர்ட்டருக்கு அப்படி ஒரு பயம். அந்த இடத்துல நிறைய கேசட்ஸும் இருக்கு. அதுல ஒரு கேசட்டை கையில எடுக்கிறா. அப்படியே அந்த பக்கம் நாட்டோட பிரசிடென்ட்டை காட்ட அவங்க ஒரு லேடி. இந்த லேடியை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட் ஹண்டர் வெளியே இருந்து சம்பவம் பண்ண காலகட்டத்தில் அப்போ இவங்க பிரசிடென்ட்லாம் இல்ல, ஆளுங்கட்சியில முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தாங்க. அந்த டைம் தானே பழைய டாக்டர் ஒரு ரிசர்ச் பண்ணி சைக்கோபேத்தெல்லாம் கருவில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம், ஸோ அப்பவே அவங்கள அபார்ட் பண்ணிட்டா அவங்க வளர்ந்து வந்து யாரையும் கொல்ல மாட்டாங்கன்னு ஒரு பிளான்லாம் சொன்னாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்ததே இவங்க தான். ஆனா எதிர்கட்சி கரைச்சல் பண்ணதுல அதை பண்ண முடியாமலே போயிடுச்சு. இப்போ இவங்க பிரசிடென்ட் ஆயிட்டாங்க. இல்லர் நாளுக்கு நாள் கொலை மேல கொலை பண்ணி கடைசியா ஹீரோவை அடிச்சு போட்டதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா டிவி நியூஸ்ல பேசி ஒரு கில்லரை பிடிக்க ஆளுங்கட்சிக்கு துப்பு இல்ல, இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது, இந்த நிலைமையை பார்த்தா அவங்க ஜெயிப்பாங்களான்றது டவுட் தான் அப்படின்ற நியூஸ் ஓடுது. இதை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் ஃப்ரம் அட்ரஸே இல்லாம இவங்களுக்கு ஒரு கொரியர் வருது. ஓபன் பண்ணா அதுல ஒரு கேசட். ரிப்போர்ட்டர் தான் அனுப்பியிருக்காளோ என்னவோ சரியா தெரியல. இதை காட்டிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ கிட்ட போனா ஹீரோவுக்கு பிரெயின்ல சர்ஜரி நடக்குது. நாடே ஹீரோ நல்லபடியா ஏஞ்சி வரணும்னு வேண்டிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் பண்ணா பாருங்க ஒரு கிறுக்கு தனத்தை. கில்லரை வச்சிருக்க ரூமுக்கு வெளியே போலீஸ் இல்லாத டைமா பார்த்து கில்லர் கிட்ட போனவ நல்லா 9ஆவதா ஓபன் பண்ண ஒயின் பாட்டில் மாதிரி இருந்துகிட்டு, நீ என் பாட்டியை கொலை பண்ணுவ, இவங்கெல்லாம் சேர்ந்து உன்னை காப்பாத்துவாங்களா, செத்து போன்னு டியூபெல்லாம் புடிங்க விட்டு பழி தீர்த்துக்கிறா. அடுத்து ஹீரோவுக்கு 3 சர்ஜரிக்கு மேல நடந்து ஓரளவு ஹீரோ நல்லா ஆயிட்டாருன்றத ஹாஸ்பிட்டல்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கப்போ கில்லரும் செத்து போயிட்டான்ற தகவலை சேர்த்து அறிவிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இன்னும் கண்ண மொழிக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊரே நாடே சேர்ந்து ஹீரோ நல்லபடியா வரணும், நலம் பெற்று வரணும்னு பிரேயர் தான். ஹாஸ்பிட்டல்லையே ஹீரோவுக்கு கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி அடுக்கி தள்ளுறாங்க. தெரியாதவங்களே அப்படி பண்ணும்போது தெரிஞ்ச ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுவா. ஹீரோ இவர் காப்பாத்தின குருவியை ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அதை ஹீரோயின் வீட்டுல வச்சிருந்தால அந்த சவுண்ட் கேட்டா ஹீரோ எழுந்திருக்க வாட்டமா இருக்கும்னு கூண்டு குருவி எடுத்துட்டு வந்து அப்பதான் ஹீரோவோட ரூம்லயே வைக்கிறா. இந்த டைம் இங்க வந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு, அவனுக்கு மட்டுமாமா அடிபட்டிருக்கு, நீயும் கில்லர் கிட்ட சண்டை போட்டு உனக்கும் தானே அடிபட்டிருக்கு, நீ ராப்பகலா தூங்காம அவனையே பார்த்துட்டு இருந்தா உன்னை யாரு பாக்குறது, அவனுக்கு ஒன்னும் ஆகாது, சீக்கிரமா ஏஞ்சி வந்துருவான், நீ ஃபர்ஸ்ட் தூங்கி ரெஸ்ட் எடுன்னு ஹீரோயினை ஒரு பெட்ல படுக்க வைக்க, இன்னொரு பக்கம் தோஸ்தி செத்த பையனான கில்லரோட அஸ்திய அழுத மேனிக்கே கடல்ல கரைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான டோன்ல பேசிட்டு கூண்டுல இருந்த குருவியோட கழுத்தை திருப்பி வெளியே போட்டு கொன்னுட்டு படுத்துக்கிறான். அப்புறம் ரூமுக்கு ஓடி வந்த ஹீரோயின் குருவி வெளியே கிடக்கிறத பார்த்துட்டு எவன்டா இதை பண்ணதுன்னு யோசிச்சுட்டு இருக்காளா. அதை விட முக்கியமா ஹீரோ கண்ண முடிச்சிட்டானே, ஆஹா ஏன்ஸ்டியாடான்னு ஆசையா போய் அவனை தூக்குனா அங்க ஒரு ட்விஸ்ட். அவனுக்கு ஹீரோயின் யாருன்னே ஞாபகம் இல்ல. சோ ஏன் ஹீரோ வித்தியாசமா நடந்துகிட்டான்றது இப்பதான் நமக்கு புரியுது. டாக்டர்ஸ் எல்லாம் ஹீரோவை செக் பண்ண வராங்க. ஹீரோவுக்கு பிரெயின்ல 3 சர்ஜரி கிட்ட நடந்துச்சு இல்லையா. சோ பிரெயின்ல நம்மளோட மெமரி எல்லாம் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுமோ அந்த இடத்துல சின்னதா ஒரு டேமேஜ் ஆகி தற்காலிகமா மெமரி லாஸ் ஆயிடுச்சுங்க. ஹீரோவுக்கு அவரோட கடந்த கால வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில யாரு நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, எதிரியா இருந்தாங்க, எதுவுமே டெம்பரரியா ஞாபகம் இருக்காது. போக போகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும். ஹீரோயினாச்சு இப்ப வந்தவ சின்ன வயசுல இருந்து தன்னை தூக்கி வளர்த்த அங்கிள் ஆண்டியவே ஹீரோவுக்கு ஞாபகம் இல்ல. ஹீரோயினுக்கெல்லாம் இவன் நம்மள மறந்துட்டானேன்னு படா ஃபீலிங்ஸ். அடுத்த சீன்ல ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே கூடி குவிஞ்சிருந்த மக்கள் கூட்டம் ஹீரோவுக்கு வாழ்த்து மழையை பொழியுது. அப்படியே ஆண்டியோட வீட்டுக்கு போன ஹீரோ இவரும் ஜெயில் கார்டும் சேர்ந்து சின்ன வயசுல குட் சிட்டிசன் அவார்ட்லாம் வாங்கினாங்கல்ல, அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்பாடா அப்ப நான் நல்ல பையனாதான் வளர்ந்துருக்கனா அப்படின்னு தனக்கு தானே பெருமைப்பட்டதோட குழந்தையா இருக்க ஹீரோவை அவர் அம்மா தூக்கி வச்சிருக்க போட்டோவையும் பார்த்துட்டு யார் இவங்கன்னு ஆண்டி கிட்ட கேட்கும்போது அவங்க தான்ப்பா அவனோட அம்மா, நீ சின்ன வயசா இருக்கும் போதே கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதுன்னு தைரியம் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸாவே இருந்தாலும் எந்த ஒரு குற்றவாளியையும் டபுக்குலாம் சுற்ற முடியாது. அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஆனா இன்ஸ்பெக்டர் எடுத்தோம் கவுத்தோன்னு டப்புன்னு துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு கில்லரை போட்டு தள்ளிட்டாரு இல்ல. அவர் சொல்லி அசிஸ்டன்ட் இல்லீகலா அவர் கூட சேர்ந்து விசாரணையும் பண்ணா. சோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 2 பேரையும் விசாரணை கமிஷன்ல உட்கார வைக்க, கமிஷன்ல ஆங்கிரி காப்புமே ஒரு ஆளுங்க. என்னதான் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆளை ஷூட் பண்ணியிருந்தாலும் குண்டடி வாங்கினவன் ஒரு மோஸ்ட் ப்ரூட்டல் கிரிமினல்ன்றதுனால சரி பழிச்சிட்டு போ, உன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க போறது இல்லைன்னு இன்ஸ்பெக்டரை விட்டுட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டரோட பிளான் என்னன்னு நமக்கு தானே தெரியும். இந்த ஆளு யாராச்சும் ஒரு கிரிமினலை கொலை பண்ணி அதுக்காக ஜெயிலுக்கு போகணும், உள்ள இருக்க தன்னோட ஃபேமிலியை கொலை பண்ண ஹெட் ஹண்டரை இவர் கையாலேயே கொலை பண்ணணும். அதுக்கு தானே மாசக்கணக்கில் மாங்கல்ய பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இவனுங்க என்ன இவ்வளவு அசால்ட்டா விடுறானுங்களேன்னு. அது எப்படிங்க, நான் தெரிஞ்சுதான் கொலை பண்ணேன், எனக்கு தண்டனை கொடுங்க, நான் ஜெயிலுக்கு போயே தீருவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு ஒரு பிரச்சனையை பண்ண நல்லா அசுர வேகத்துல
தோட்டத்துல வளர்ந்த கொசு முட்டை மாதிரி இருந்துகிட்டு எங்களையும் எதிர்த்து பேசுறியா நீ? கொய்யால நீ 1 வருஷம் சஸ்பெண்ட், ஓடிப்போ. அவன் பண்ண தப்புக்கு நீ துணை போயிருக்க, உனக்கு 2 மாசம் சஸ்பெண்ட், நீயும் ஓடிப்போ அப்படின்னு அசிஸ்டன்ட்டுக்கு 2 மாசம், இன்ஸ்பெக்டரை 1 வருஷம்னு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அடிபட்டு இப்பதான் தெரிய வந்திருக்காரு, பழசும் ஞாபகம் இல்ல. இந்த ஊர்லயே இருந்தா அப்படிதானே இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்ல, ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்க ஜெயில் கார்டு இந்த ஃப்ரெண்டு ஹீரோ. இவங்க 3 பேர் தான் மும்மூர்த்திகள் மாதிரி, சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வாழ்ந்தவங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டுக்கும் ஜெயில் கார்டு ஆகணும்னு ஒரு ஆசை, அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் படிச்சிட்டு இருக்கான். அவன் தான் ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஹெல்ப்பும் பண்றான். அவனையுமே ஹீரோவுக்கு யாருன்னு ஞாபகம் இல்ல. சரி கிளம்புறதுக்கு முன்னால ஒரு தடவை தோட்டத்துக்கு போவோமேன்னு ஹீரோ அங்க போக, இங்கதான் ஹீரோ கொலை பண்ண வந்த கில்லரும் ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. பழச மறந்த ஹீரோவுக்கு திடீர்னு அந்த விஷுவல் ஸ்ட்ரைக் ஆகி மண்டெல்லாம் வலி பின்னுது. பட் முழுசா எதுவும் ஞாபகம் வரல. ஆனா இந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்கேன்னு உள்ள ஒரு உறுத்தல். அதை பெருசா எடுத்துக்காம ஹீரோ கிளம்பிடுறாரு. ஊரை விட்டு போற ஹீரோவை ஹீரோயினும் ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னு ஏக்கத்தோட பாக்குறா. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் விக்டிம்ல இருந்து கடைசியா கடத்தி கொலை பண்ணப்பட்ட பையன் வரைக்கும் எல்லாத்தையும் புது டாக்டர் தான் பண்ணா, அவன் தான் கில்லர், அவன் செத்தும் போயிட்டான் அப்படின்னு சீஃப் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து கில்லரோட கதையை இப்படியே முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அடிக்கடி ஹீரோயின் ஒரு டம்மி பீஸ் நினைச்சு பயப்படுவாளே, இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறதா வேற சொல்லியிருந்தாங்க. அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறான். ஸ்பாட்டுக்கே போன இன்ஸ்பெக்டர், தம்பி ஹீமோகுளோபின் இல்லாத ஈமுக்கோழி நான் யாருன்னு தெரிதா? உன்னை புடிச்சு உள்ள போட்டவனே நான் தான். நானே எவன்டா கிடைப்பான் அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போலான்னு பாத்துட்டு இருக்கேன். தெரியாம கூட வெளியே வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிட்ட போற, பதம் பார்த்து பாடையில ஏத்திருவேன், ஒழுங்கா இருந்துக்கொண்டு ஒரு மிரட்டல போட. சார் நானே அந்த டைம்ல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார், திரும்ப ஏன் சார் அதை பண்ண போறேன்? நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தேட தான் சார் வெளியவே வந்திருக்கேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு ஒரு கும்பிட போட்டுட்டு அவன் போறான். வெளியே நிறைய மக்கள் அவனை ரிலீஸ் பண்ணவே கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க. அங்கதான் ஹீரோயினும் இருப்பான்னு இன்ஸ்பெக்டர் நினைச்சாரு. ஆனா அவ எங்க போனானே தெரியலங்க. இதோட 1 வருஷம் கடந்து போகுது. நாட்டுல எலெக்ஷன் டைம், அது இல்லாம 1 வருஷம் ஆயிடுச்சு. சோ இன்ஸ்பெக்டரோட சஸ்பென்ஷன் டைமும் முடிஞ்சிருக்கும்ல, வந்து டியூட்டில ஜாயின் பண்ணுன்னு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட், இவனுக்கு 2 மாசம் சஸ்பென்ஷன் முடிஞ்சும் இவனை பழைய டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போடல, ஒரு டொக்கு ஸ்டேஷன்ல வேலைக்கு போட்டாங்க. நான் யாரு எப்படி இருந்த ஆள் தெரியுமாடா, ஒரு சிங்கத்தோட பல்ல புடுங்கி இந்த குப்பை ஸ்டேஷன்ல போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களேடா அப்படின்னு இவன் கண் கலங்கிட்டு இருக்கப்போ, இதே ஸ்டேஷனுக்கு இன்னைக்கு காலையில ஹீரோ டியூட்டில வந்து ஜாயின் பண்றாருங்க. ஒரு ஆள் பிசிக்கலா ஃபிட்டா இருந்தா மட்டும் தானே போலீஸ் வேலைக்கு வர முடியும். ஹீரோவுக்கு இன்னும் பழசெல்லாம் ஞாபகம் வரல. அதை மீறியும் ஏன் வேலைக்கு போட்டிருக்காங்கன்னா, மக்கள் மத்தியில ஹீரோவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, இவன் கில்லர் கூடவே சண்டை போட்டு கில்லரை பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கான்னு. எலெக்ஷன் டைம் வேற, இந்த டைம்ல ஹீரோவை வேலைக்கு சேர்த்தா மக்களுக்கு ஆளுங்கட்சி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து ஓட்டு குவியும்ல, அந்த கணக்கு. சோ இந்த ஸ்டேஷனோட ஹெட் அசிஸ்டன்ட்ட தனியா கூப்பிட்டு என்ன சொல்லிடுறாரு, உனக்கே தெரியும் ஹீரோவோட நிலைமையை பத்தி, கிட்டத்தட்ட அவன் ஒரு பொம்மை மாதிரி, அவன்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறேன் இந்த வேலையை கொடுக்குறேன்னு டார்ச்சர் பண்ணாத, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மள தான் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அவன் எப்ப வேலைக்கு வரானோ வரட்டும், எப்ப போறானோ போட்டும், வேலைக்கே வரலனா கூட பரவாயில்ல விட்டுரு, அவனை டார்ச்சர் மட்டும் பண்ணாதன்னு பிறந்த குழந்தையை கவனிக்கிற மாதிரி ஹீரோவை கவனிக்க சொல்றாரு. நான் கூட புதுசா ஒருத்தன் வந்துட்டான், இவனுக்கு நம்ம வேலையை கொடுத்துட்டு நம்ம வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடலான்னு பார்த்தோம், கடைசியில் ஆயாமா வேலை தான் பார்க்கணுமா, ரைட்டு போயிட்டு போகுது அப்படின்னு அசிஸ்டன்ட் சும்மா ஹீரோவை கார்ல கூட்டிக்கிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கான். போற வழியில 2 பேரும் காரை விட்டு இறங்கி பேசிட்டு இருக்கப்போ, அங்க ஒரு திருட்டு பையன் ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக்கை பிடிங்கிட்டு ஓடுறான். தம்பி நீ கார்லயே உட்காரு, அண்ணன் துரத்து போய் அவனை புஷ்டு வந்துடுறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் ஹீரோவை இருக்க சொல்லிட்டு இவனும் திருடனுக்கு பின்னால ஓடுறான். திருடனோட நிழல கூட தொட முடியல. அப்ப அக்னி வெயில்ல ஆலமரத்து அடியில உட்காந்தா ஜில்லுன்னு ஒரு காத்து வரும்ல, அந்த மாதிரி அசிஸ்டன்ட்டுக்கு பக்கத்துல ஜில்லுன்னு ஒரு காத்து. என்னடான்னு திரும்பினா திருடனை பிடிக்க இவனை தாண்டி ஓடுறாரு பாருங்க ஹீரோ. இவனுக்காடா உடம்பு சரியில்லைன்னு சொன்னானுங்கன்னு அசிஸ்டன்ட்டுக்கே ஷாக்கு. ஒரு வழியா ஹீரோ திருடனை துரத்தி ஒரு புதருக்கு பக்கத்துல வச்சு பிடிக்க, அங்க தாங்க புதுக்கதைக்கான ட்விஸ்ட் ஆரம்பமாகுது. ஹீரோ இவனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே சைட்ல புதர்ல திரும்பி பார்த்தா உள்ள ஒரு பொண்ணோட பாடி இருக்கு. ஆனா பாருங்க, இதுக்கு முன்னாலலாம் செத்து போன பூனையை பார்த்தாலே ஹீரோ 3 வேளை வாந்தி எடுத்து 6 வேளை வாய்க்க புளிப்பாரு. இப்ப கண் எதிரில் ஒரு பணத்தை பார்த்தும் ஹீரோவுக்கு பயமே வரல. இன்னும் தெளிவா சொல்ல போனா பாடியை பாக்குறப்போ கிக்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன இது புது ஃபீலிங்கா இருக்குன்னு ஹீரோக்கே ஒன்னும் புரியல. அப்படியே இங்க சீனை நிறுத்திட்டு அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போனா, சஸ்பென்ஷன் முடிஞ்சு வேலைக்கு சேர வந்த இன்ஸ்பெக்டருக்கும் அசிஸ்டன்டோட நிலைமை தான், பழைய டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போடல. இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கும். இது வரைக்கும் ஆங்கிரி காப் மட்டும் தான் அங்க தனியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதே இடத்துல தாங்க இன்ஸ்பெக்டரையும் வேலைக்கு போடுறாங்க. என்ன பண்றது, இன்ஸ்பெக்டருக்கு இங்க இருக்க பிடிக்கல தான். கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாதான் எவன் கிரிமினல்னு தெரியும், அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் இவரோட ஆசையை தீர்த்துக்க முடியும். இங்க இருந்தா எந்த கிரிமினலை கண்டுபிடிச்சு நான் எப்படி கொலை பண்ணி எப்போ என் ஆசையை தீர்த்து, இதெல்லாம் சரி வராதுங்க. நான் வேலையை விட போறேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும், ஏன்பா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கிற ஆள்னா தக்காளி தொக்குன்னு நினைச்சியா, நமக்குமே துப்பாக்கி எல்லாம் கொடுப்பாங்கப்பா, அதை வச்சு உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்றியோ பண்ணிட்டு போ அப்படின்னு ஆங்கிரி காப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்க, திரும்ப
கிரைம் சீனுக்கு வந்தா ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வேலை செய்யறது ஒரு டொக்கு ஸ்டேஷன். கொலை கேஸ் எல்லாம் விசாரிக்கிற அளவுக்கு இவங்க பெரிய ஆள் இல்ல. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு கிரைம் யூனிட் வராங்க. ஆல்ரெடி 1 2 3ன்னு அப்ப செத்த விக்டிம்ஸ்க்கெல்லாம் பேர் வச்சாச்சு. இப்ப பழைய கில்லர் இந்த கொலையை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, புதுசா எவனோ ஒருத்தன் வந்து கொலை பண்ற மாதிரி தானே காட்டுறாங்க. அதனால இந்த விக்டிமோட பேரை நம்ம 1:1ன்னு வச்சுப்போம். பாடிக்கு பக்கத்திலேயே செத்த பொண்ணோட ஹேண்ட்பேக் இருக்கு. ஆனா உள்ள பணம் போனுன்னு எதுவுமே இல்ல. சோ இது ராபரிக்காக நடந்த கொலை. ராபரி பண்ணிட்டு பொண்ணை போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ் முடிவெடுக்க அங்க ஹீரோ கொடுக்குறான் ஒரு ட்விஸ்டா. இல்லங்க, இல்லவே இல்ல, இது ராபரிக்காக நடந்த கொலையே இல்ல அப்படின்னு ஹீரோ தெரிஞ்ச மாதிரி பேசினதும், டேய் நல்லா கூப்பன் கோல்ல வாங்கின குச்சி முட்டாய் மாதிரி இருந்துகிட்டு கிரைம் சீன்ல யாரும் வராம பாத்துக்கிறது தாண்டா அவன் வேலை. நீ என்னமோ பெரிய ஆபீசர் மாதிரி எது சரி எது சரியில்லைன்னு எங்களுக்கே சொல்லி தரியா அப்படின்னு ஒரு போலீஸ் எகிர்றாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தாண்டா நாங்களும் வந்திருக்கோம். முதல்ல அவன் சொல்றது சரியா இல்லையான்னு விசாரிக்காமலே நீ எப்படி அவன் சொல்றது தப்புன்னு சொல்லுவ அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் எகிர்றாப்புல. அப்போ கிரைம் சீனுக்கு பக்கத்திலேயே ஒரு டயர் மார்க் கிடைக்குது. அதை பார்க்க எல்லாரும் போயிடுறாங்களா. பட் ஹீரோ மட்டும் 1:1 பாடிக்கு பக்கத்திலேயே நின்னு பாடியவே குறு குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்காருங்க. கில்லர் பாடிய தலைகீழா திருப்பி போட்டு கை ரெண்டையும் பின்பக்கமா வச்சு அதை கயிறால கட்டி முடிச்சு போட்டிருக்கான். இந்த பக்கம் டயர் மார்க் எல்லாம் கிடைச்சது இல்ல, அதுக்கு பக்கத்திலேயே பாடிய தரன்னு இழுத்துட்டு வந்ததுக்கான மார்க்கும் இருக்கு. சோ கில்லர் 1:1 எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடி எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்கான். அப்படி பார்த்தா இது ராபரிக்காக நடந்த கொலையா இருக்க ஹீரோ சொன்ன மாதிரி சான்ஸ் இல்லதான். ஏன்னா திருட வந்தவன் தெரியாம கொலை பண்ணிட்டா பாடியை அங்கேயே போட்டு போதான் பார்ப்பான். கஷ்டப்பட்டு கார்ல ஏத்தி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா. உடனே அசிஸ்டன்ட், எனக்கு தெரிஞ்சு 1:1 பாடியை பார்த்தா கில்லருக்கு 1:1 நல்லா தெரிஞ்ச ஆளுன்னு நினைக்கிறேன். அவன் மேல ஏதோ ஒரு கோவம் இருந்து பழி வாங்குறதுக்காக தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றான். திரும்பவும் இங்க வந்த ஹீரோ, இல்ல இது ரிவெஞ்சுக்காக நடந்த சாவு இல்லன்னு அடுத்த ட்விஸ்ட கொடுக்க இந்த வாட்டி ஹீரோ சொல்றதை கேட்கல. இவன் மண்டையில ஆபரேஷன் நடந்து மண்டக்கோளார மாதிரி பேசிட்டு இருக்கான். டேய் செத்த நேரம் சும்மா ராணி அப்படின்னு அசிஸ்டன்ட் ஹீரோவை ஆஃப் பண்ணிடுறான். இது எதுவும் தெரியாத இன்ஸ்பெக்டர் எவிடன்ஸ் ரூம்ல கலைஞ்சிருந்த எவிடன்ஸ் எல்லாம் ஆர்டரா அடிக்கிட்டு இருக்கப்போ ஹெட் ஹண்டரோட கேஸுக்கு சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் பாக்ஸ பாத்துறாரு. திறந்தா உள்ள ஃபுல்லா இவர் ஃபேமிலி ஆளுங்களோட ஐட்டம்ஸ் தான். ஏன்னா ஹெட் ஹண்டர் இவங்க ஃபேமிலியை கொலை பண்ணதான் கடைசி, அதோட மாட்டிக்கிட்டான். சோ அந்த கேஸ்ல கிடைச்ச எவிடன்ஸை வச்சு தானே ஹெட் ஹண்டரை அரெஸ்டே பண்ணிருப்பாங்க. அப்போ உள்ள இருக்கிறது இன்ஸ்பெக்டர் ஃபேமிலி ஆளுங்களோட ஐட்டம்ஸா தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்ட இன்ஸ்பெக்டர் இவங்க ஃபேமிலியோட லாக்கெட் ஒன்று உள்ள இருக்கு, அழுதுகிட்டே அதை பாக்கெட்ல எடுத்து வச்சுக்க. அந்த பக்கம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவன் தான் ஜெயில் கார்டு ஆக போறேன்னு சொன்னான்ல, ஒரு வருஷத்துல படிச்சு எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகி ஜெயில் கார்டு ஆயிட்டான். அவங்கிட்ட காலையில பாடியை பார்த்த விஷயம், பாடியை பார்த்ததும் தனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்ற விஷயம் ரெண்டையும் சேர்த்து சொன்னா, யாருக்கு? உனக்கு. போய் சொல்லாதரா, செத்த நாயை பார்த்தாலே 10 நாள் தூங்க மாட்டேன், நீ சும்மா கெத்து காட்ட என்கிட்ட இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா அப்படின்னு ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருக்கும் போதே இன்னும் கொஞ்ச நாள்ல இவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. சோ இவன் கட்டிக்க போற பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க வராங்க. வந்த பொண்ணு பாத்ரூம் போனதும் பொண்ணு கூட வந்த ஒரு கோல் மூட்டி ஃப்ரெண்டு கட்டிக்க போற பொண்ணை பத்தியே தப்பா பேசினதும் டென்ஷன்ல ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கு முட்டிக்குது. நடுவுல ஃப்ரெண்டை காப்பாத்த உள்ள நுழைஞ்ச ஹீரோ தடுத்து பார்த்தும் எதிரில் இருக்கவன் கேட்கலன்னதும் ஒரே குத்துதான். அவன் படுத்த படுக்கை ஆயிட்டான். இவ்வளோ நாள்ல ஒரு தடவை கூட ஹீரோ யாரையும் எதிர்த்து சண்டை போட்டதை ஃப்ரெண்டு பார்த்ததே இல்ல. அவனே எத்தனை வருஷமா ஹீரோ கூட இருக்கான். அவனுக்கே இன்னும் அடிடா எப்பா இதுன்னு மெர்சலா இருக்கு. அவனுக்கு மட்டும் இல்ல ஹீரோக்கே அப்படிதான் இருக்கு. இது முடிய 1:1 கேஸ் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் ஒரு போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துட்டு போக அதுல ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங். அதான் அந்த பொண்ணோட கை ரெண்டையும் பின்பக்கமா வச்சு அதுல கில்லர் கைத்த கட்டி முச்சு போட்டிருந்தான்ல, கயிறை காணோம். போன் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுங்கடான்னு கேட்டா என்ன அதுப்பு பாருங்க அவனுக்கு. நாங்க தான் இங்க வேலையா இருக்கோம், நீ அங்க சும்மா தானே இருக்க, வந்து வாங்கிட்டு போறதுல உனக்கு என்ன குறைச்சல்னு நக்கல் பண்றானுங்க. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம்னு ரோப்ப வாங்க இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் வரப்போ ஒரு ரூமுக்குள்ள சீஃப் உட்பட ஒரு 3 போலீஸ் உட்காந்து ரோப்ல கில்லர் போட்டு வச்சிருக்க முடிச்ச பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மலை ஏறுறவங்களாம் அவங்க கீழே விழாம இருக்கிறதுக்கு ரோப் ஒண்ண கட்டி அதை முடிச்சு போடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட கில்லர் போட்டிருக்க முடிச்சு பாக்குறதுக்கு அப்படிதாங்க இருக்கு. ஆனா எக்ஸாக்டா அதே மாதிரி இல்ல, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன, அவங்க சேஃப்டிக்காக போடுற முடிச்ச கழட்டவே முடியாது. ஆனா கில்லர் அதே மாதிரி முடிச்சு போட்டிருந்தாலும் இது ஈஸியா கழட்டுற மாதிரி தான் இருக்கு. சோ மொத்தத்துல மலை ஏறுறவங்க யாராச்சும் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்றது போலீஸோட கருத்து. அந்த ஆங்கிள் விசாரிக்க முடிவெடுத்ததும் போதும் நீங்க விசாரிச்சு கழிச்ச வரைக்கும் போதும், எவிடன்ஸை கொடுங்கடான்னு இன்ஸ்பெக்டர் ரோப்ப வாங்கிட்டு ரிட்டர்ன் போறப்போ ஹீரோ கிரைம் சீன்ல ஒரு போலீஸ் கிட்ட துடுக்கா பேசினாருல்ல, அதை பத்தி 2 போலீஸ் கலாயா பேசிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால கில்லர் கிட்ட சண்டை போட்ட ஆள் தான் மண்டக்கோளாராகி இந்த மாதிரி பேசுறான்னு அவனுங்க பேசுறத வச்சு அவனுங்க ஹீரோவை பத்தி தான் பேசுறானுங்கன்னு இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரா. அட நம்ம பையனாச்சே அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, ஒரு விசிட்ட போட்டு வந்துருவோம்னு ஹீரோ வேலை செய்யற ஸ்டேஷனுக்கு ஹீரோவை தேடி போயிட்டு இருக்க. எப்படி இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் முதல் முறையா சந்திச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தாங்க 2வது சந்திப்பும் இருக்கு. ரோட்ல ஒரு குப்பை கிடக்குன்னு அதை எடுக்க ஹீரோ கீழே குனிய இன்ஸ்பெக்டர் ஹீரோவை இடிக்கிற மாதிரி போயிட்டு கிட்ட போய் பிரேக் அடிச்சிடுறாரு. அடங்கொப்பா மவனே, நீ திருந்தவே இல்லையாடா, இன்னமும் ரோட்ல பொறுக்கி துன்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஜாலியா பேசினதும் ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு இன்ஸ்பெக்டர் யாருன்னு ஞாபகம் வரல. ஆனா
ஆனா ஹீரோவோட லைஃப்ல இதுக்கு முன்னால இதே மாதிரி ஒண்ணு நடந்திருக்குல்ல, அதை வச்சு கொஞ்ச நேரத்துல ஞாபகம் வந்துருது இது நம்ம இன்ஸ்பெக்டர் இல்ல அப்படின்னு. மெமரி லாஸ் ஆன ஹீரோவுக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது ஒரு மெமரி ஞாபகம் வந்துருச்சுன்னா போக போக அவங்க சம்பந்தப்பட்ட மீதி எல்லா மெமரியும் ஞாபகம் வந்துடும். ஆனா இப்போதைக்கு ஹீரோவுக்கு ஞாபகம் வந்திருக்கிறது ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிட்டாங்கல்ல, அது மட்டும் தான். இதை ஹீரோவே சொல்லிட்டு அப்புறங்க இவ்வளவு நாளா ஆளையே காணோம், இப்ப எப்படி நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு கரெக்டா வந்தீங்கன்னு விசாரிக்க, அதான் நீ கிரைம் சீன்ல என்னமோ ஒன்னு பண்ணன்னு உன்னை கிழிச்சு தொங்க விடுறானுங்களே ஸ்டேஷன்ல, அதை கேட்டுதான் வந்தேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும், ஆமாங்க நானே யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கேன், நீங்களாச்சும் நான் சொல்றது கேளுங்களேன் அப்படின்னு 1:1 பாடியை ஹீரோ போட்டோ எடுத்து வச்சிருக்காரு போல. அதை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டி 1:1 கையில கைத்த கட்டி அதுல கில்லர் ஒரு முடிச்ச போட்டிருக்கான், தெரியுதா உங்களுக்குன்னு கேட்க, இப்பதான்ப்பா ஸ்டேஷன்ல கேட்டு வந்தேன், இது ஏதோ மலையேறவங்க போடுற முடிச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க இப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும், இல்லங்க மலையேறவன் டைட்டா தானே முடிச்ச போடுவான், இந்த முடிச்சு பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் ஆனா ஈஸியா கழட்டுற மாதிரி இருக்கு. அதோட 1:1 கையில மணிக்கட்ட பாத்தீங்களா, காயமா இருக்கு. கில்லர் அவுக்குற மாதிரி முடிச்ச 1:1 கையில போட்டு கட்டினதுனால எப்படியாவது தப்பிச்சிடலான்ற ஆசையில அவ கையை இப்படியும் அப்படியும் அசைச்சிருக்கா, அதனால ஏற்பட்ட காயம் தான் இது. இந்த மாதிரி ஒரு முடிச்ச போட்டா தப்பிச்சிடலான்னு தெரிஞ்சும் கில்லர் இப்படி ஒரு முடிச்ச போட்டிருக்கான்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? கில்லர் ஃபன்னுக்காக இதை பண்ணிருக்காங்க. அவங்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்றத பார்த்து அவன் ஆனந்தமாயிருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்லவே, என்னப்பா நீ 1:1 கஷ்டத்தை பாக்குறது தான் கில்லருக்கு சந்தோஷம்னா அவன் அந்த பொண்ணுக்கு முன்பக்கமா வந்து தானே கத்தியால குத்தி இருக்கணும், அப்பதானே அவன் அனுபவிக்கிற வழியை அவன் மூஞ்சில பார்க்க முடியும். ஆனா இவன் ஏன் மூஞ்ச பார்க்காமலே பின்பக்கம் இருந்து கத்தியால குத்தி இருக்கான் அப்படின்னு அடுத்த கேள்வியை போட, இதுக்கு ஹீரோ ஒரு சின்ன ஸ்மைலோட, அதுக்கும் விளக்கம் இருக்கு கவனிங்க, அந்த பொண்ணோட முதுகுல இருக்க காயத்தை பாத்தீங்களா, அது ஒரு ஆளை சாகடிக்கிற அளவுக்கெல்லாம் ஆழமா இல்ல, ரொம்ப லைட்டா இருக்கு. சோ கில்லர் லைட்டா அந்த பொண்ணை கத்தியால குத்தி அவ அனுபவிக்கிற வழியை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கான். கடைசியா அவ கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான்னு என்னமோ ஹீரோ ஏற்கனவே 10-15 பேரோட கழுத்தை நெரிச்சு கொண்ட மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் அவங்களோட கையை கழுத்து நெருக்கி எப்படி எடுத்துட்டு வராங்களோ அதே மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு முன்னாலே எடுத்துட்டு வரான். இன்ஸ்பெக்டர் அதை கவனிக்கல, நீ சொல்றத பார்த்தா இவன் ஒரு சைக்கோபாத்தா இருப்பான் போலயே அப்படின்னு அதிர்ச்சியாக, அது மட்டும் இல்ல நான் அடிச்சு சொல்றேன், இது கில்லரோட முதல் கொலையா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொலை பண்றவன் கிரைம் சீன்ல எவிடன்ஸ் எல்லாம் கிளியர் பண்றேன்னு சொல்லி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிடுவான். ஆனா கில்லர் இந்த கிரைம் சீன்ல அவன் ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும் சின்ன முடியா இருக்கட்டும் எந்த எவிடன்ஸையும் விடாம பக்காவா கிளீன் பண்ணிருக்கான். இவனை இப்படியே விட்டா அடுத்தடுத்து கொலைகளை பண்ணிக்கிட்டே இருப்பான், நீங்க வேணா பாருங்களேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல சொல்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோவை பிரமிப்பா பாக்குறாரு. நம்ம பார்த்தா அவனா இது இப்படி தேறிட்டான், நமக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் போட்டு உடைக்கிறானே எப்படிப்பா இதுன்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்டே கேட்டதும், அதெல்லாம் எனக்கு தெரியலங்க, ஆனா இப்படிதான் இருக்கும்னு என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு ஹீரோ சொல்ல, இந்த சீன் முடிஞ்சு ஹீரோ சொன்னதே இன்ஸ்பெக்டருக்கு திரும்ப திரும்ப மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அதே டைம் 1:1 கேஸ்ல சஸ்பெக்டா ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஸ்டேஷனுக்கு போன இன்ஸ்பெக்டர் ஹீரோ சொன்னதை நம்பி சீஃப் கிட்ட செம்மத்தனாவட்டா சொல்றாரு, நீங்க புடிச்சு வச்சிருக்க ஆள்லாம் கில்லர் இல்லங்க, கில்லர் ஒரு சைக்கோபாத்து, இவன் ஆள் பார்க்க நல்லா சொறி பிடிச்ச வரிப்புலி மாதிரி இருக்கான், இவன்லாம் சைக்கோபாத்தா இருக்க சான்ஸே இல்ல, நீங்க தேவையில்லாம தப்பான ஒரு ஆளை புடிச்சிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே செத்து போனால 1:1 அவ ஒரு பப்ல வெயிட்ரஸா வேலை பாக்குறவ. இப்ப யார சஸ்பெக்ட்னு புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்களோ பப்ல அடிக்கடி இவன் 1:1க்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். செத்த 1:1 பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது சஸ்பெக்டோட சீமன் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள கடிச்சிருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இவனை கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. இருந்தும் நாங்க ரெண்டு பேரும் கேஷுவலா ஒன்னா இருந்தவங்க, அதனால என்னோட சீமன் அந்த பொண்ணு உடம்புக்குள்ள வந்திருக்கும், மிச்சபடி நான் அந்த பொண்ணை கொலைலாம் பண்ணவே இல்லைன்னு இவன் எவ்வளவோ சொல்றான், ஆனா இவன் தான் கொலைகாரன்னு போலீஸ் டிசைடே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் புதுசா நடந்த வேற ஒரு கொலைகேஸோட எவிடன்ஸை போலீஸ் சைட்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட எடுத்துட்டு வந்து ஒப்படைக்க, எவிடன்ஸ் பாக்ஸ்ல இருக்க செத்த பொண்ணோட போட்டோவை பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட். எப்படி 1:1 கையில கைத்த கட்டி அதை அவுக்க ட்ரை பண்ணும்போது மணிக்கட்டெல்லாம் காயமாச்சோ இவ கையிலயும் அதே மாதிரி காயம் இருக்கு. ஆனா கிரைம் சீன்ல எந்த ரோப்பும் கிடைக்கல. சோ எவிடன்ஸ் பாக்ஸ்லயும் ரோப் எதுவும் இல்ல. நம்ம இப்ப செத்த பொண்ணோட பேரை 2:2ன்னு வச்சுப்போம். ரெண்டு கொலையையும் ஒரே கில்லர் தான் பண்ணிருப்பானோன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட். சோ இவரே தனியா 2:2 கிரைம் சீனுக்கு போக கில்லர் அவளை வீட்லயே கொலை பண்ணி பாடியை வீட்லயே தான் போட்டு வச்சுட்டு போயிருக்கான். இன்ஸ்பெக்டர் மெயினா தேடி போறதே கில்லர் 2:2 கையில கைத்த போட்டு கட்டியிருந்தான்னா கயிறு இங்கதான் எங்கேயாவது இருக்கும்னு அதை தேடிதான் வீட்டுல எங்கெங்கயோ தேடியும் கயிறு கிடைக்கல. சரி நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலன்னு வீட்டை விட்டு கிளம்புறப்போ அங்க கில்லர் விரிட்டு போயிருக்க ஒரு க்ளூவை இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. வீட்டு பால்கனில ஒரு கொடி கட்டி அதுல 3 துணி காயுது. துணி காய வைக்கிறது சாதாரணமான விஷயம் தான், ஆனா அந்த துணியோட அமைப்பை பாக்குறப்பதான் சந்தேகமா இருக்கு. கொடியில 3 துணி இருக்கா, ரைட் சைடு கொடியோட எண்டுல இருந்து துணியை போட்டதா இருக்கட்டும், லெஃப்ட் சைடு கொடியோட எண்டுல இருந்து துணியை போட்டதா இருக்கட்டும், காய வச்சிருக்க ஒரு துணிக்கும் நடுவுல இருக்க கேப்பா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒரே அளவுல இருக்கு. சரியில்லையேன்னு இன்ஸ்பெக்டர் போயிட்டு அந்த 3 துணியையும் எடுத்தா கொடி கைத்துல அங்கங்க ரத்தமா இருக்குங்க. கில்லர் 1:1 கையில கைத்த ஒரு பேட்டர்ன்ல முடிச்சு போட்டிருந்தான்ல,
இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த கொடி கயிறு அவுத்து அதே பேட்டர்ன்ல முடிச்சு போட்டா 2 கையையும் தனித்தனியா உள்ள விடுற மாதிரி கயிறுல 2 கேப் வந்திருக்கும். கைய உள்ள விடுற அந்த இடத்துல மட்டும் தாங்க ரத்தமா இருக்கு. சோ முதல் கொலையை பண்ண அதே கில்லர் தான் இந்த கொலையையும் பண்ணிருக்கான். என்ன வீட்ல இருக்க கொடி கயிறை யூஸ் பண்ணியே 2:2 ஓட கைய கட்டி போட்டிருக்கான். உண்மை தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் வெளியே போய் ஹீரோவை கூட்டிகிட்டு வரதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள வந்த யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு தேவையான எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஆளுங்க 2 பேர் உள்ள வராங்களா. ஏற்கனவே இருந்தால் உள்ள ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்க. உள்ள வந்த ஹீரோ போன தடவை மாதிரியே தான் கிரைம் சீனை பிரிச்சு மேயறாரு. வீட்டு கதவை உடைச்ச மாதிரி எந்த தடையும் இல்லல்ல. அப்படின்னா கில்லர் 2:2க்கு தெரிஞ்ச ஆளா தான் இருக்கணும். இவ தான் கில்லர் உள்ள வரதுக்கு கதவையே திறந்து விட்டுருப்பா. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொலையை பண்ண அதே கில்லர் தான் இந்த கொலையும் பண்ணிருக்கான். அந்த கொலையில அவனோட மோட்டிவ் என்ன? 1:1 கொலை பண்ணணும். பண்ணும்போது அவ அனுபவிக்கிற வழியெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும். இந்த கொலையிலயும் அதான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கில்லர் 2:2 தலைய கண்ணாடியில மோதி இருக்கான். கண்ணாடிக்கு முன்னால நிக்கிறதுனால அந்த பொண்ணு அனுபவிக்கிற வழியெல்லாம் கண்ணாடியில நல்லா தெரியும். கில்லர் பொண்ணோட தலைய கண்ணாடியில இடிச்சு அவ அனுபவிக்கிற வழிய இவன் அந்த பொண்ணுக்கு பின்னாலேயே நின்னு கண்ணாடியில பார்த்து ரசிச்சிருக்கான். அப்புறம் கீழே படுக்க போட்டு அந்த பொண்ணை கொன்னுட்டான். அடுத்து பண்ற எல்லா கொலையிலையும் கயிறை ஒரே பேட்டர்ன்ல முடிச்சு போட்டா போலீஸ் இதை ஒரு லீடா வச்சே நம்மள புடிச்சிருவாங்கன்ற பயத்துல தான் தற்சமயத்துக்கு வீட்டுல இருக்க கொடி கயிறு யூஸ் பண்ணிட்டு திரும்ப அதே கயிறை கொடியா கட்டினவன் மேல துணியெல்லாம் போட்டு விட்டுருக்கான். எப்படியும் கில்லர் காய வச்சுட்டு போன துணியெல்லாம் ஒன்னும் கரெக்டா ஒரே அளவுல இருந்திருக்குமே. அப்படின்னா கில்லர் எல்லாத்துலயும் டிசிப்ளினை எதிர்பார்க்கிற ஆளா தான் இருப்பான் அப்படின்னு ஹீரோ கொலைய பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னதும் இன்ஸ்பெக்டர்லாம் ஆடி போயிடுறாரு, அசந்து போயிடுறாரு. எப்படிப்பா எப்படி உனக்கு இவ்வளவு விஷயம் தெரியுதுன்னு கேட்க அதாங்க எனக்கும் தெரியல. இந்த இடத்துல நான் கில்லரா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவேன்னு யோசிச்சேன். உள்ள இருந்து தானா வருதுன்னு சொன்ன ஹீரோ ஒண்ணுதாங்க. ஃபர்ஸ்ட் கொலையை விட 2வது கொலை ரொம்ப கொடூரமா நடந்திருக்கு. இதை ஃப்ரீயா விட விட அடுத்தடுத்த கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும். கில்லரை பிடிச்சாதான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்னு ஹீரோ ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க அதே தான்ப்பா நானும் சொல்றேன். பேசாம நீ ஏன் கூட சேர்ந்துறான். நீயும் நானும் சேர்ந்தே கில்லரை கண்டுபிடிப்போம். நானே எவனையாச்சும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த தருதலை கையில மாட்டிக்கிட்டான்னா இவனையே தரிசாக்கிடுவோம் அப்படின்னு ஹீரோ முடியாதுன்னு சொல்லியும் அட வாப்பா என்ன குழந்தை மாதிரி அடம்புடிச்சுக்கிட்டு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள புதுசா வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தால் ஒளிஞ்ச இடத்துல இருந்து வெளியே வராங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ரிப்போர்ட்டரு. இவன் நியூஸ்ல போட ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி வந்தாலோ என்னவோ. எப்படியோ இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு அமர்க்கலமான ட்விஸ்ட். இப்ப கொலை பண்ற புது கில்லர் அவன் கொலை பண்ண 2 விக்டிம்ஸோட கையிலையும் ஒரே பேட்டர்ன்ல கைத்த கட்டி முடிச்சு போட்டிருந்தான்ல. ஆனா இதே மாதிரி ஒரு முடிச்ச எங்கேயோ பார்த்த மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஞாபகம். டக்குன்னு அது எங்க பார்த்தோன்னு ஸ்ட்ரைக் ஆகி ஹெட் ஹண்டரோட கேஸ் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் பாக்ஸை திறந்தா அதுல ஒரு கயிறு இருக்கு. இப்ப கில்லர் கைத்துல போடுற முடிச்சு மாதிரியே தாங்க அந்த கயிறு முடிச்சு போடப்பட்டிருக்கு. ஹெட் ஹண்டரோட கயிறுக்கான கதை என்னன்னா ஆங்கிரி காப் இருக்காருல்ல, ஹெட் ஹண்டர் கொலை பண்ணிட்டு இருந்த டைமிங்ல ஆங்கிரி காப் பிரஸ்ல ஹெட் ஹண்டரை பத்தி தப்பா பேசிட்டாரு. பேசிட்டு வீட்டுக்கு வந்தா உன் 2 பசங்களையும் நான் தூக்கிட்டேன்னு ஹெட் ஹண்டர் ரத்தத்தால 2 உருவத்தை வீட்டு சவுத்துல வரைஞ்சு வச்சிருந்திருப்பான். அப்புறம் பசங்களை எங்கெங்கயோ தேடுறப்போ கடத்தப்பட்ட 2 பசங்கள்ல பையனை மட்டும் ரிலீஸ் பண்ணிருப்பான் போல. அவன் ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் அவன் மேல மோதி சேர்த்துட்டான். அதோட கடத்தப்பட்ட இன்னொரு பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹெட் ஹண்டர் ஜெயிலுக்கு வந்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பள்ளம் நோன்றப்போ அங்க ஒரு சின்ன பொண்ணோட எலும்பு கூட கிடைச்சிருக்கு. அதுதான் அப்போ கடத்தப்பட்ட ஆங்கிரி காப்போட பொண்ணு. அந்த சின்ன பொண்ணோட கையில கயிறை கட்டி போட்டிருந்த முடிச்சு மாதிரியே தான் இப்ப புது கில்லரும் கொலை பண்ற ஆளுங்களோட கையில கைத்த கட்டி சேம் முடிச்ச போட்டுட்டு இருக்கான். பழைய கயிறு புது கயிறு 2யும் ஒரு ஆள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அதுல இருக்க முடிச்ச பத்தி இன்ஸ்பெக்டர் விசாரிக்க 2 முடிச்சுமே பார்க்க ஒரே மாதிரி தாங்க இருக்கு. ஆனா பழைய கைத்துல ஒரு சின்ன மைனூட்டான வித்தியாசம் இருக்கேங்க. இந்த முடிச்சு ஒரு குழந்தை போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் சொல்ல இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் இவதான் ஹீரோ இன்ஸ்பெக்டர் 2 பேரும் கிரைம் சீன்ல நின்னு பேசினதை ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டா. இவங்க கைத்துல போட்ட முடிச்சுன்னு அதையே தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி அது என்ன முடிச்சாதான் இருக்கும், நம்ம அதை பார்த்தே ஆகணும்னு கைத்த பார்க்க எவிடன்ஸ் ரூமுக்கு வரா. அந்த டைம் அங்க யாருமே இல்ல. நல்லதா போச்சுன்னு யாருக்கும் தெரியாம இவளே உள்ள போய் எவிடன்ஸ் பாக்ஸ்ல இருக்க அந்த கைத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாங்களா. பழைய மாதிரியே போய் ஒளிஞ்சுக்கிறா. இன்ஸ்பெக்டர் கைத்த பத்தி விசாரிச்சதுல அவருக்கு தெரிய வந்தது ஆங்கிரி காப்போட பொண்ணை ஹெட் ஹண்டர் கொலை பண்ணான். அப்பா அவன் அந்த பொண்ணு கையில போட்டிருக்க முடிச்சு மாதிரி இப்ப கில்லர் கொலை பண்ற ஆளுங்களுக்கு போட்டுட்டு இருக்கான்னா ஹெட் ஹண்டர் ஜெயில இருக்கான். அவன் வெளியே வந்து கொலை பண்ண சாத்தியமே இல்ல. ஒன்னு அந்த டைம்ல இந்த மாதிரி முடிச்சு போடுறதுக்கு ஹெட் ஹண்டர் யார்கிட்ட இருந்தோ கத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லனா இவனுக்கு தெரிஞ்சதை யாருக்கோ சொல்லி கொடுத்துருக்கணும். முடிச்சு போட கத்து கொடுத்தவங்களோ இல்ல முடிச்சு போட கத்துக்கிட்டவங்களோ 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் இப்ப கொலைகளை பண்றாங்க. இத பத்தி இன்னும் நமக்கு டீப்பா தெரியணும்னா ஹெட் ஹண்டர் கேட்டாதான் உண்டு. வா போவோம்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோவை கூப்பிட கிளம்புறதுக்கு முன்னால அங்க அடுக்கி வச்சிருந்த பாக்ஸ்ல ஒரு பாக்ஸை பார்த்துட்டு ஹீரோ ஸ்டன் ஆயிடுறாரு. ஏங்க நான் இதுக்கு முன்னால பார்க்கும்போது இந்த பாக்ஸ் இப்படி இல்லைங்க, லைட்டா இடம் மாறின மாதிரி இருக்கு. சோ யாரோ இங்க வந்திருக்காங்கன்னு கரெக்டா சொல்ல எங்க கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். எப்பா சாமி 2 விஷயம் கரெக்டா சொல்லிட்டான்னு உடனே பாக்ஸோட அலைன்மெண்ட்லாம் எங்க எப்படி இருந்துச்சுன்னு கரெக்டா ஞாபகம் இருக்க மாதிரி கொடுக்குற பாரு ஒரு குருமா. அநியாயம் பண்ணாதரா.
வாடான்னு கடைசி வரைக்கும் ரிப்போர்ட்டரை கண்டுபிடிக்காமலே 2 பேரும் கிளம்ப இப்ப இவங்க பேசினதையும் ரிப்போர்ட்டர் ஒட்டு கேட்டுட்டா. அங்க ஜெயிலுக்கு போன 2 பேர்ல என் பையனை கொலை பண்ணவனா நான் பார்க்க மாட்டேன், அதான் இன்ஸ்பெக்டர். வேணா ஹீரோவை மட்டும் தனியா வர சொல்லுங்கன்னு சொல்ல ஹெட் ஹண்டரை பாக்குறதுக்கு ஹீரோ மட்டும் தனியா போறாருங்க. நீதானாப்பா என் பையன் கூட சண்டை போட்டது, உன்னை சாகுற அளவுக்கு அவன் அடிச்சிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா இதுக்கு முன்னால நம்ம பாத்துருக்கோம்ல அப்படின்னு ஹெட் ஹண்டர் கேட்டதுமே ஹீரோ திருன்னு முழிக்க, ஹீரோ மேஜிக் ஷோ பண்றதுக்கு முதல் முறையா ஜெயிலுக்கு வரும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டான ஜெயில் கார்டு காட்டினான்ல, இதுதான் ஹெட் ஹண்டர்னு. அப்ப ஹீரோ மட்டும் தானே ஹெட் ஹண்டரை பார்த்ததை நம்ம பார்த்தோம். படுபாவி பையன் ஹீரோ பாக்குறத அக்யூரேட்டா வாட்ச் பண்ணிருக்காங்க. அத சொன்னவன், நான் போன தடவை பார்க்கும்போது உன் கண்ணு இருந்த மாதிரி இந்த தடவை இல்லையப்பா, உன் கண்ணுல ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்ல இவன் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பேசி சுத்தல்ல விடுவான், நீ எதுக்காக போறியோ அந்த வேலையை மட்டும் பாருன்னு வரும்போதே இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட தெளிவா சொல்லி அனுப்பிட்டாரு. சோ ஹீரோ கயிறு முடிச்சோட போட்டோவை காட்டி, ஆங்கிரிகா பொண்ணோட கையில கைத்த கட்டி நீ இப்படிதானே முடிச்சு போட்டிருந்த, இந்த முடிச்ச யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு கேட்டா நான் யாருக்கிட்ட இருந்தும் கத்துக்கலான்றான். சரி யாருக்கு சொல்லி கொடுத்தேன்னு கேட்டா நான் யாருக்கும் சொல்லியும் கொடுக்கலான்றான். பொய் சொல்லாதரான்னா நான் பொய் சொல்லவும் இல்லைன்னு சொல்றான். போடா குலகார கோட்டான், வாங்கிட்ட கேட்க வந்ததுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவன் பதிலெல்லாம் கேட்டு ஹீரோ கோச்சுக்கிட்டு கிளம்புறப்போ, தம்பி தம்பி நில்லுங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். நான் அந்த மாதிரி முடிச்சு போட யாருக்கிட்ட இருந்தும் கத்துக்கவும் இல்ல, யாருக்கும் கத்து கொடுக்கவும் இல்ல, நான் சொன்னது பொய்யும் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஹெட் ஹண்டர் கேட்டதுக்கு அப்புறம் தான் புரியுது, ஆங்கிரி காப்போட பொண்ணை கொலை பண்ணதே ஹெட் ஹண்டர் இல்ல, அது வேற எவனோ ஒருத்தவன், அவன் தான் இப்ப கொலைகளை பண்ணிட்டு இருக்கான்னு. என்ன ட்விஸ்டரா அதுன்னு நம்ம உணர்ச்சி வசம் ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த ட்விஸ்டை கொடுத்து நம்மள மயக்கமே போட வச்சிடறானுங்க. சரி நினைச்சது கட்சிச்சு கிளம்பலாம்னு ஹீரோ பார்த்தா போறதுக்கு முன்னால என் செல்மேட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு ஹெட் ஹண்டர் அவனோட கையில வச்சிருந்த ஒரு குட்டி எலிய ஹீரோ கிட்ட காட்டுறான். மெமரி லாஸ் ஆன ஹீரோவுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு மெமரியை ஞாபகப்படுத்தினா தலைவலிக்கும்ல, அப்படி தலைவலிக்குது. எலிய பார்த்ததும் என்ன மெமரி ஞாபகத்துக்கு வருதுன்னு காட்டுறாங்க. இந்த சீரியஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன பையன் பாம்பு இருக்க கண்ணாடி பெட்டிக்குள்ள அவன் பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்த எலிய போட்டு பாம்பும் எலியும் அடிச்சுக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டான்ல, அது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அப்ப ஹீரோ தான் அந்த பையனானு நம்ம உறைஞ்சு போகும்போதே எபிசோட முடிச்சிடுறாங்க. பாருங்க எதை எங்க எடுத்துட்டு வந்து எப்படியெல்லாம் சொருவி நம்மள சாவடிக்கிறானுங்கன்ட்டு. அடுத்து என்ன நடக்கும்ன்ற தவிப்புலயே வச்சிருக்கானுங்க. உங்கள மாதிரிதான் நானுமே இன்னும் அடுத்த எபிசோட பார்க்கல, சீக்கிரமா பார்த்து ட்விஸ்ட் நிறைஞ்ச கதையை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஓடோடி வந்துடுறேன். சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.